தண்ணீரே, நான் தாகமா இருக்கிறேன், என்னிடம் வா. தண்ணீரே, நான் தாகமா இருக்கிறேன் அல்லவா, என் தாகம் தீர்க்கவா. நான் அசதியாயிருக்கிறேன், நாவறண்டு தொண்டையில் நீர் இல்லை. என் அருமை சொம்பே, என் தாகம் தீர்க்க, நான் பிழைக்க என்னிடம் வா, அடம்பிடியாதே. தேனை பார்க்கிலும் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் நீ மதுரம் அல்லவா. வாயன் தண்ணீரே, என் தாகம் தீர்க்க வா, தாகத்துக்கு தண்ணி தா. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் கை மடக்கிக் கொண்டு படுத்திருப்பாய்? எழுந்து வா, கர்த்தர் உனக்கு கை கால்கள் கொடுத்திருக்கிறார் அல்லவா. எழுந்து வா தண்டமே. நான் அசதியா இருக்கிறேன், நீயே வந்து விடு. நீ எவ்வளவு கோரசா கூறினாலும் நான் வரமாட்டேன்டா சோம்பேறி. நான் இங்க தானே இருக்கிறேன், அமெரிக்காவையா இருக்கிறேன், கை நீட்டும் தூரம் தானே. எழுந்து வா. தண்ணீரே, நான் தாகமா இருக்கிறேன் அல்லவா, பின்ன ஏன் என்னிடம் வரமாட்டேங்கிறாய்? என் கையை நீட்டினால் என் கை எனக்கு வலிக்கும் அல்லவா, நீயே வந்து விடு. அடசாத்தானே, என் பொறுமையை ரொம்ப சொதிக்கிறடா. மக்களே, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாதே. அதற்கு இவன் உதாரணம். பார்த்துக்கோங்க. சொம்பே, அங்கே யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நான் இங்கே இருக்கிறேன் அல்லவா. எழுப்புதல் வர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்களே. நீ எழுந்து வருவதே எழுப்புதல் அல்லவா. ஜம்பம் செய், பின்பு பிரயாசப்படு. டப்பா டான்ஸ் ஆடுகிறது போல சோம்பேறியும் தன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஓ, உன்னிடம் பேசி பேசியே எனக்கு வாய் வலிக்கிறது. வருகிறாயா இல்லையா? இல்லை எனில் உன் பேச்சு நான் காவுற்றுவேன். இது காவுற்றுவியா? எறும்பு கூட சுறுசுறுப்பா இருக்குண்டா. ஆனா உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லடா. அப்பா சார், தண்ணி வேணும்னா நீங்க தான் வரணும். இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் வரமாட்டேன். எனக்கே வேலை இடுகிறாயா? நீ எனக்கு வேண்டாம், போ. தாவது மக்களே, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதிக்கலனா அவன் ஆசை அவனை கொல்லும். நீங்களும் அப்படி இருக்காதீங்க. பாய் பாய்.